வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். டிஃபன் அப்படின்னாலே நம்ம எப்பயுமே அரிசி யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் டிஃபன் பண்ணுவோம். இட்லி, தோசை, ஊத்தப்பம், பனியாரம் இந்த மாதிரி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மில்லட் யூஸ் பண்ணி ஒரு டிஃபன் பண்ண போறோம். அதாவது வரகரிசியில பிடிக்கொழக்கட்டை. வரகரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது நம்ம பிடிக்கொழக்கட்டையா பண்ணும்போது அது ஸ்டீம்டு ஃபுட் ஆயிடுது, இன்னும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். மில்லட்ஸ் ரெகுலரா நம்ம டயட்ல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது எப்பவுமே டிஃபன் தான். மாவு இல்லாத நேரத்துல நம்ம ஏதாவது டிஃபன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோம்னா இந்த வரகரிசியில நம்ம இந்த பிடிக்கொழக்கட்டை பண்ணலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு, டின்னருக்கு, இல்ல குழந்தைகளுக்கு ஈவினிங் டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நார் சத்து நிறைய இருக்கும் அப்படிங்கறதுனால குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது. நிறைய பேருக்கு மில்லட் அப்படின்னா டேஸ்ட் இருக்காது அப்படின்னு தோணும். ஆனா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த வரகரிசி பிடிக்கொழக்கட்டை ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்லா வாசனையாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டி அண்ட் ஹெல்தியான அதே நேரம் குவிக்கா பண்ணக்கூடிய இந்த வரகரிசி பிடிக்கொழக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு வரகரிசி எடுத்துட்டு இருக்கேன். இதை ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா மில்லட்ஸ்ல அழுக்கு, தூசி அதிகமா இருக்கும். இதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பருப்பு நல்லா செவந்து வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 3 பச்சை மிளகாயை பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு நம்ம பொடியாவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை கிரேட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இஞ்சி, பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கட்டும். எல்லாமே நல்லா வதங்கிடுத்து. நம்ம இந்த கப்ல 1 கப்பு வரகு எடுத்துட்டோம். அதே கப்ல 3 கப்பு ஜலம் நான் கெட்டில சூடு பண்ணிட்டேன். இதுல விட்டுடலாம். கேஸ் பார்த்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா, அதனால இதுல ஜலம் விட்டு அது கொதிக்க வச்சோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி இல்ல, நம்ம இந்த மாதிரி கெட்டில யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். தேவையான அளவு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வரகு தண்ணியை ஃபுல்லா ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன். இது அப்படியே இதுல சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுப்போம். இது கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிக்க அரைச்சிடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல கொஞ்சம் இறுகி வந்ததும் ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இது நல்லா வெந்து வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நடுவில் ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுக்கணும். நடுவில் திறந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் ஒரே மாதிரி வேகும். பாருங்க நல்லா வெந்துடுத்து. பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிக்கலாம். நல்லா கலந்து விட்டுவோம். நம்ம இதுலயே கேரட்டை பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்ல கொடமிளகா சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி, பொடியா கட் பண்ண உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து பண்ணாலும் நல்லா இருக்கும். திரும்பவும் மூடியை போட்டு மூடிடுவோம். இப்போ ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், கை பொறுக்கிற சூடு வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் சூடு ஆறி கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. இட்லி பிளேட்டை கிரீஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம இதை பிடிக்கொழக்கட்டையா பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல நம்ம ரவுண்ட் ரவுண்டாவும் பண்ணிக்கலாம், அல்ல நீள நீளமாவும் பண்ணிக்கலாம். ஷேப் நம்ம விருப்பம் தான். நான் இது போல ரவுண்டா பண்றேன். இது போல நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துருவோம். இட்லி பாட்ல தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம பண்ணி வச்சிருக்க பிடிக்கொழக்கட்டையை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு 12 ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். இது நம்ம வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயாச்சு. சுத்தி பாருங்க நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருது. இப்படி வந்தாலே நல்லா வெந்துடுதுன்னு அர்த்தம். இப்ப நம்ம மூடியை திறந்து பார்த்துடலாம். பாருங்க, கலர் பார்த்தாலே தெரியறது நல்லா வெந்துடுத்து. கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. கையிலையும் ஒட்டாம இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். வரகரிசி பிடிக்கொழக்கட்டை ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா மெத்துன்னு வந்திருக்கு. நான் உள்ள உங்களுக்கு பிரிச்சும் காமிக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு பிரமாதமா வந்திருக்கு. வரகரிசி பிடிக்கொழக்கட்டை ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்.
இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கிற சட்னியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி சட்னி, இல்ல தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைக்கிறது, இல்ல வெங்காய சட்னி, இல்ல தேங்காய் சட்னியை கொஞ்சம் காரசாரமா அரைச்சோன்னா அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன். இந்த வரகரிசி பிடி கொழுக்கட்டைய தக்காளி சட்னியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு. தேங்காய் எண்ணெய் வாசனையோட அருமையா இருக்கு. செம்ம சாஃப்டா இருக்கு. இது வந்து நம்ம அமாவாசைக்கு பலகாரமா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் அமாவாசை பலகாரம்னா மேக்ஸிமம் நம்ம இட்லி பண்ணிடுவோம். அந்த மாதிரி பண்ணாம இந்த மாதிரி மில்லட், அதாவது வரகு மட்டும் இல்ல, திணை, சாமை, குதிரைவாலி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதே மெத்தட்ல நம்ம அதுலயும் இப்படி கொழுக்கட்டை பண்ணலாம். முன்னாடியே நம்ம மாவு அரைக்கணும், அதை ஃபர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. கொஞ்ச நேரம் நம்ம இந்த வரகரிசியை ஊற வச்சாலே போதும், ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிடும். நிறைய காய்கறிகள் சேர்த்து பண்ணும்போது இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு சட்னியா இருக்க நேரம் இல்லைன்னா கூட நம்ம இட்லி மிளகா அப்படி இருந்தா கூட போதும், சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட டிஃபன் வேணும், மாவு இல்லை அப்படின்னாலும் நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.